வணக்கம் மாணவர்களே, நம்ம இப்போ 10ஆம் வகுப்பு கணக்கு பாடத்தில் உறவுகளும் சார்புகளில் பயிற்சி 1.4ல் 7வது கணக்கு பார்க்குறோம். கீழே கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு சார்பும் இருபுற சார்பா இல்லையா என உன் விடைக்கான காரணத்தை கூறுகன்னு கொடுத்துருக்காங்க. இருபுற சார்புனா என்னது? மேல் சார்பு இருக்கணும், ஒன்றுக்கொண்டான சார்பாகவும் இருக்கணும். ரெண்டு இருந்துச்சுன்னா இருபுற சார்பு, அப்படி இல்லைன்னா இருபுற சார்பு இல்லைன்னு அர்த்தம். இது ஒன்றுக்கொண்டான சார்புனா என்னது? ஏயில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் பியோட தொடர்புபடுத்தப்பட்டிருக்கும். இருபுற சார்புனா என்னது? மேல் சார்பு. மேல் சார்புனா என்னது? வீச்சகம் ஈக்குவல் டு துணை மதிப்பகம், அவ்வளோதான். அது இருந்துச்சுன்னா அது என்னது? இருபுற சார்பு. அப்படி இல்லைன்னா அது இருபுற சார்பு கிடையாது. சரி, கணக்குக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு எஃப் சச் தட் ஆர் டு ஆர். ஆர்னா என்னது? மெய்யெண்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு விதி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம எஃப் ஆஃப் எக்ஸுக்கு என்ன கொடுக்குறோம்? மெய்யெண்கள்னால் ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாமே இருக்கும். ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு என்ன கொடுக்குறோம்? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 1, ஓகேவா? எஃப் ஆஃப் மைனஸ் 1 கொடுப்போம். மைனஸ் வேல்யூ கொடுக்கும்போது 2 × -1 + 1 அப்படின்னா -2 + 1 = -1, ஓகேவா? இந்த -1 ஆரில் இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது? எஃப் ஆஃப் 0 கொடுக்குறோம். 0 கொடுக்கும்போது என்னது? 2 × 0 + 1 1 ஆரில் இருக்குது. அடுத்து என்ன இருக்குது? எக்ஸுக்கு 1 கொடுப்போம். எக்ஸுக்கு என்ன கொடுக்குறோம்? 1 கொடுக்குறோம். 1 கொடுக்கும்போது 2 × 1 + 1 அப்படின்னா என்னது? 2 + 1 3. இந்த 3ம் ஆரில் இருக்குது. எல்லாமே ஆரில் இருக்குது. அப்படின்னா என்னது? இது நல்லா வரையறுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா நம்ம இதை எப்படி எழுதலாம்? நம்ம எக்ஸில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் ஆருடன் தொடர்புபடுத்தப்பட்டுள்ளது. எக்ஸில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் எக்ஸ் ஒய்யுடன் தொடர்புபடுத்தப்பட்டுள்ளது. நம்ம மதிப்பகத்தை எக்ஸுன்னு எடுத்துக்கிறோம். அதனால அது ஸ்மால் எக்ஸு. ரெண்டுமே ஆரில் இருக்குதுன்னு அர்த்தம். தொடர்புபடுத்தப்பட்டுள்ளது. எனவே எஃப் என்னது? 1-to-1 சார்பு. எஃப் ஆனது 1-to-1 சார்பு. இது இருபுற சார்பில் கேட்டிருக்காங்க. அப்படின்னா மேல் சார்பு இருக்குமான்னு சொல்லி பார்க்குறோம். மேல் சார்புனா என்னது? எஃப் சச் தட் ஆர் டு ஆர் தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா துணை மதிப்பகம். துணை மதிப்பகமும் ரெண்டு சமமாக இருக்கா? ரெண்டும் எல்லாமே ஆரில் தான் இருக்குது. துணை மதிப்பகம் ஈக்குவல் டு வீச்சகம். ரெண்டு சமமாக இருக்கிறதுனால எஃப் ஆனது மேல் சார்பு. 1-to-1 சார்பும் மேல் சார்பு இருக்கிறதுனால therefore எஃப் ஆனது ஒரு இருபுற சார்பு. புரியுதா மாணவர்களே? இருபுற சார்புனா ஒன்றும் கிடையாது. ஒன்றுக்கு ஒன்றான இல்லைனா 1-to-1 கூட எழுதிக்கோங்க. ஆங்கிலத்தில் 1-to-1. நீ பெருசாக எழுதுனா 1 போட்டு ஒரு டேஷ் போட்டு 1 போட்டுக்கோங்க. மேல் சார்பும் அதுவும் இருந்துச்சுன்னா இருபுற சார்பாகும். அடுத்த கணக்கில் நம்ம சந்திப்போம்.